இந்த ஏரியாவில் சில பேர் இப்படி கும்பிட்டுக்கிட்டு நடக்காததுனால சரியான நக்கலாக சிரிக்கிறான், நக்கலாக பார்க்குறானுங்க. என்ன ஆதாயப்படுறீங்களோ எவ்வளோ ட்ரை பண்ணுறான் முடியல அப்படின்னு அதிகமாக நினைக்கிற ஜனங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே என்கிட்ட சொல்கிறாங்க, நான் சிரிக்கிறீங்க என்னை பார்த்து அப்படி தானே சிரிச்சுட்டு போகிறாங்க. என்னடா அப்படி பண்ணுறான் அப்படின்னு எத்தனையோ வீடியோ பார்க்குறாங்க. அதெல்லாம் எங்கள் பைத்தியக்காரத்தனமாக தெரியல. நான் பண்ணுறது எங்கள் பைத்தியக்காரத்தனமாக தெரியுது. ஆனால் எனக்காகவும் என் நண்பர்களும் சரி, என் இருக்கிற எனக்கு இது மாதிரி ஆறுதலாக இருக்கிற எல்லா நண்பர்களும் சரி, எல்லாம் சரி, அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த அனுதாபம் படுறீங்களா, அது எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷம். அதே வீடியோ தெரியுதுன்னு பார்க்குறேன். இவர் இறக்கும்போது நிறைய பேர் கட்சி தொடங்கினாங்க. அப்படி தொடங்கியிருந்தா கூட இன்னைக்கு அவர் நினைக்க 1,00,000 பேர் 1000 பேர் இருந்திருப்பாங்க. அவர் பிறந்தநாள் நேரம் கொண்டாடி இருப்பாங்க. அன்னைக்கு யாராவது சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் சொன்ன அந்த முகத்தை, அந்த ஆள் பச்சையாக அவங்களை கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடாது, இங்கே பச்சையாக பேசணும். பச்சையாக அன்னைக்கு அப்படி பண்ணியிருந்தா கூட நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆள் இருந்திருப்பாங்க. எல்லாத்துக்குறாங்க. காமராஜருக்கு, அண்ணாவுக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு, கலைஞருக்கு, எல்லாத்துக்கும் ஆளுக்குறாங்க. எல்லாத்துக்கும் இவங்களுக்கு யாருமே இல்லை. ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆளுக்குறாங்க. சுதந்திர தியாகி யாருன்னா அது காங்கிரஸ் சம்மந்தப்பட்டதை எல்லாம் கும்பிட்றாங்க. ஒவ்வொன்றும் அந்த திமுக சம்மந்தப்பட்ட எல்லாம் கும்பிட்றாங்க. ஏடிஎம்கே சம்மந்தப்பட்டதை கும்பிட்றாங்க. தினத்தந்தி போட்டு வர்றாரு, அது என்ன தெரியல, எல்லாமே கும்பிட்றாங்க. இவர் யாரும் இல்லை. இவர் என்ன ஒரு முஸ்லீம்ங்கிறதால அவர் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. முஸ்லீம்ங்கிறதால ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இவர் மட்டும் நல்லது பண்ணும். ஆனால் ஓகே, சரி. அன்னைக்கு மட்டும் நீ சொன்னவங்களாம் அன்னைக்கு அவன் எவன் சொன்னானோ கட்சித்தோட போறானோ அவன் மனசில் அந்த உள்ள குத்துக்கு பற்றியா, அது போதும். அவனுக்கு மனசு குத்துக்கு பற்றியா, அதே கண்டுக்கடுறா அப்படின்னு. அது போதும். எங்கள் ஊரில் மக்களும் சரி, என் பஞ்சாயத்து மக்களும் சரி, எல்லாம் சுற்றுவட்டாரத்தில் பஞ்சாயத்து மக்களும் சரி, நான் அந்த 78 நாளாக சாமி கும்பிட்டு உங்கள்கிட்டலாம் ஒரு மனு வாங்கிட்டு சிஎம் கிட்ட கொண்டு போய் இந்த கோரிக்கை நிறைவேற்றி சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தேன். 73 நாள் சாமி கும்பிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து வாங்கலை. ஆனால் இது நான் போனே தெரியல. வாங்காதது ஒரு வாங்கியிருக்கணும், போயிருக்கணும் ட்ரை பண்ண முடியல. ஆனால் வாங்காதது ஒரு இதில் நின்றுடுச்சு. ஏன்னா வாங்கிட்டு போனால் குப்பையில் வச்சுட்டான் அப்படின்னு இந்நாள் வரைக்கும் கூட அந்த நம்பிக்கை இருக்குது. போலாமான்னு முடியவே இல்லை. எனக்குன்னு இன்னொரு ஆள் துணிங்க தோட நான் வாங்கடா, 2 பேர் வாங்கடா, எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன், போகலாண்டான்னு எவனுமே வர மாட்டேங்கிறான். என்ன இந்த திருப்பதிக்கு நடந்து போகிறாங்க, பழனிக்கு நடந்து போகிறாங்க. 30 பேர் போனோம். 30 பேர்த்தில் ஒருத்தனை கூட இந்த பற்று இல்லை, உணர்வு இல்லை. என்ன போனால் என்ன வருது, யார் கண்டுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு போன மட்டும் என்ன வருது, நிம்மதியாக இருக்குது. இதில் போய் பாரு, அவர் வேக போகிறோன்னு அப்படி சுதந்திர பறவை மாதிரி, ஒரு சுதந்திரமான மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது. சுதந்திரத்துக்கு போராடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வராங்க அவருக்காக போராடுறது. அது போய் பார்த்தா தான் தெரியும். அதனால் மக்களும் என்னை மன்னிச்சிருங்க. அதனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாங்க. கிராமம் எல்லாம் வாங்கிட்டு வாங்கலான்னு பார்த்தேன், முடியல. சரி, எதோ நம்மளால் முடிஞ்சது எல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன், முடிய மாட்டேங்குது. இது மாதிரி நீங்கள் என்ன சொல்ல, ஏதோ முடிஞ்சது அவர் பிறந்தநாளுக்கு ஸ்டேட்டஸ்லாம் வைங்க. மாணவர்களும் சரி, செல்ஃபோனுங்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் சரி, இந்த பிறந்தநாளுக்கு ஏதாவது பண்ணுங்க பார்க்கலாம். அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாம் ஃபுல்லாக உத்தர வைங்க அவருடைய பிறந்தநாளுக்கு. இது மேலே விட்டுட்டீங்களா, அது மேலே வைக்கிறது வாய்ப்பே இல்லை. என்ன போன 4 வருஷமாக அந்த ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா அம்மையார்கிட்ட இருந்து எடப்பாடியார் வரைக்கும் எல்லாமே சொல்லிக்கிட்டே இருந்தேன். 4 வருஷம் போயிருந்தோம். கோரிக்கை அது நிறைவேறுச்சுன்னா மணிமண்டபம் இறந்தவொடனே கட்ட சொன்னோம். அது ஒன்று ஆயிடுச்சு. அது அரசாங்கம் பண்ணுச்சு. மேட்டூர் உபரி நீர் வச்சோம், அதுவும் நிறைவேற்றிட்டாங்க. மக்கள் வச்சது 50 வருஷமாக. நாங்களும் அதுக்கு எத்தனையோ வருஷம் போராடணும். அது எவ்வளோ மக்களுடைய வேர்வை
துளி தான் அது. 11 ஒன்றியம், எங்கள் பஞ்சாயத்தில் 11 ஒன்றியம் எல்லாமே போராடினாங்க. அவங்க மக்களோட வேர்வை. இது வந்து மக்களுடைய கோரிக்கை நிறைவேறிச்சு. அப்புறம் அவர் பிறந்தநாளுக்கு ஒரு மதுவிலக்கு பண்ணியிருந்தா அடுத்த 1000 ஜென்மம் தான் ஒரு ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் அந்த குடிக்கிற மக்களும் சரி, எத்தனை நாள் லீவ் கொடுங்க, அவருக்காக நான் ஒரு நாள் குடிக்க இருந்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அது சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. பெருசாக சொன்னால் தான் கேட்பாங்க, தனியாக சொன்னால் கேட்க மாட்டாங்க. எதை பேசினாலும் 4 செவத்துக்குள்ளேயே நின்று போயிருக்குது, வெளியே போகலை. இத்தனை நாளாக போகாத, இதுக்கு மேலே போகாதான்னு தெரியல. ஓகே, சந்தோஷம். வா, நல்லா உங்கள் செல் 10 வேலை இருக்குது, உங்கள் உலகமும் உங்கள் கையில் இருக்குது. எதை வெளியே கொண்டு போகணும், எதை உள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய மனச்சாட்சி பொறுத்தது, உங்களுடைய பொறுத்தது. அவர்தான் 4 நாள் வெளியே போனாலே எனக்கு வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. இந்த 2 நாளில், இந்த 2 நாள் நடக்க போதா, 73 நாள் இந்த 2 நாளில் போகிறது நடக்க போதா, நம்பிக்கை சுத்தமாக இல்லை. அதனால் பெரிய பெரிய ஆளுங்க இதில் இருக்கிறாங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, பத்திரிக்கை எல்லாங்கிறாங்க, எல்லாத்துக்கும் நீ போடுறோம், எந்த ஒரு இதுவும் நம்பிக்கை இல்லாத மிஸ். சரி, நம்ம பிறந்தநாள் பிள்ளைங்க பிறந்தநாள் மட்டும் நம்ம கிராண்டாக கொண்டாடணும். ஏன் நம்ம அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடணும்? அவருக்கு நம்ம அவர் யாரோ நாமே அவர் கொண்டாடணும். இதுதான் அப்படி ஆயிடுச்சு. நம்ம பேச பார்க்க மாட்டீங்க. இதான் முடிச்சுக்கிறேன். ஜெய் ஹிந்த்.